பவுடர் பேஸ்ட் மெட்டீரியல், அதாவது வத்தப்பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி கிட்டத்தட்ட ஒரு 500 பீஸ் மேல நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அதுக்காக நான் ஒரு வாரண்டி தரேன். எப்படி வாரண்டினா, உங்க வீட்டுக்கு வருதா, இந்த பொருள் டேமேஜ் இல்லாம வருதா, பக்காவா வருதா, டேமேஜோட வந்துச்சுன்னா நான் தான் பொறுப்பு. அதே மாதிரி டேமேஜ் இல்லாம வந்து நீங்க ஆன் பண்ணும்போது ஆனா இல்லையா, அதுக்கும் நான் தான் பொறுப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டோரி, ஒரு அனுபவமான ஸ்டோரி. சோ நண்பர்களே, நீங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் ஆகுங்க. என்னடா சார் சொல்றாரு அப்படின்னு நினைக்க கூடாது. வாழ்க்கையில எல்லாமே ஒரு அனுபவம் தானே. சோ நான் என்னோட அனுபவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். உங்களை மாதிரி ஆட்கள் வந்து எங்கிட்ட போன்லயோ நேர்லயோ இல்ல என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்ல வந்து நிறைய கிளையன்ஸ் டெய்லி 4 பேர் 5 பேர் வர்றாங்க. சோ அவங்க கூட சில கருத்துக்களை பரிமாறும் போது சில விஷயங்கள் கிடைக்குது. அதை நான் உங்களுக்கு கடத்துறேன். சோ நண்பர்களே பாருங்க, நம்ம இந்த மினி கிரைண்டர் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 பீஸ்க்கு மேல நான் செலக்ட் பண்ணிருக்கிறேன். சோ எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே நானு சரி ஃபர்ஸ்ட்ல நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். திறந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய 2 வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும். நீங்க எந்த ஒரு டாஸ்க்ல இருந்தாலும் உங்களுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து சேரும். சோ நண்பர்களே பாருங்க, நான் நிறைய பேருக்கு நான் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். என்னோட போன் வந்து நிறைய டேட்டாஸ் இருந்தால அது சம்டைம்ஸ் ஹேங் ஆயிருது, போய் சேர மாட்டாங்க. அதனால நிறைய நண்பர்கள் சார் நீங்க இன்னைக்கு அனுப்பல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ நீங்க பெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நான் உங்களுக்கு அனுப்புறது செகண்ட் பார்ட் இருந்தாலும் அது கரெக்டா வந்துடும். சோ நண்பர்களே பாருங்க, நம்ம எந்த ஒரு பொருளா இருந்தாலும் முதல்ல இந்த பொருள், அதுக்கு முன்னாடி நான் முதல்ல சொல்லிடுறேன், நம்ம ஒரு 35 இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம். அதாவது நான் இதே ஃபீல்ட்ல இருக்கிறேன். சோ அதனால நிறைய அனுபவங்கள் இருக்கு. இந்த அனுபவங்களை தியரிட்டிக்கலாவும் பிராக்டிக்கலாவும் நிறைய விஷயங்கள் செஞ்சு பார்த்து அப்படியே எனக்குள்ள நானே ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணி இது சரியா வரும், இது சரியா வராது, இது செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிடுவேன். பண்ணிட்டு தான் நம்ம தினந்தோறும் டெய்லி 2 வீடியோஸ் போடுறோம். ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம், ஒரு பிக் வீடியோஸ் போடுறோம். கிட்டத்தட்ட பாருங்க ஒரு ஜஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ் தான். அதுக்குள்ளாடி நம்ம இத்தனை வீடியோஸ் போட்டிருக்கிறோம். சோ பாருங்க, இதுல ஒரு 4 மந்த்ஸ் என்னோட போன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இருந்த போதிலும் அந்த போன் கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து அதே போன் என் கைக்கு வர்றது வரைக்கும் நான் வந்து வீடியோ போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தேன். அதே மாதிரி போன் கிடைச்சு 4 மாசத்துக்கு அப்புறம் அதே போன் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த நம்ம வீடியோ போட்டோம். அது வரைக்கும் போடவே இல்லை, தொடவே இல்லை, எதுவுமே நான் பண்ணல. சோ பாருங்க நண்பர்களே, போன் கிடைச்ச உடனே எப்படி கிடைச்சது, அது ஒரு எவ்வளவு பெரிய அனுபவம். சோ நம்ம எப்படி அதை ரீகலெக்ட் பண்றது, அந்த மிஸ்டு செல்போன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சோ அந்த மாதிரி பாருங்க நண்பர்களே, நம்ம இந்த மிக்சி நம்ம கைக்கு வரும்போது இந்த மினி மிக்சி, அதாவது எப்படின்னா நிறைய நண்பர்கள் பாருங்க, ஆனா எனக்கு நம்ம மிக்சி கிரைண்டர் எல்லாமே பாருங்க நான் உங்களுக்கு காணிக்கிறேன். நம்முடைய ஷோரூம்ல அப்படியே ஒரு நாள் எடுப்போம், எல்லாமே இருக்குது. சோ நிறைய கஸ்டமர்கள் வந்து நிறைய நம்ம நண்பர்கள் வந்து சின்ன மிக்சியா கொடுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா, சார் நாங்க ஒரு கார் வச்சிருக்கோம் சார், நாங்க அந்த கார்ல ஒரு 7-8 பேர் ஃபேமிலியா இருக்கோம். ஃபேமிலியில எங்க ஃபேமிலியில ஒரு 6-7 பேர் சார். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு நாள் திருத்தணி, ஒரு நாள் திருச்செந்தூர், அப்படியே நம்ம கோயிலுக்கு அப்படியே ரவுண்ட்ஸ்ல போயிட்டு இருப்போம் சார். அப்போ நம்ம காருக்குள்ள ஒரு சின்ன இன்வெர்டர் வச்சிருக்கோம் சார், 400 வாட்ஸ் இன்வெர்டர் வச்சிருக்கோம். அந்த இன்வெர்டர்ல இந்த மிக்சியை யூஸ் பண்ணி அப்படியே அங்கங்கே நாங்க சமைச்சுக்கோம் சார், சாப்பிடுவோம் சார், நல்லா ஜாலியா ஒரு நாள் 2 நாள் அப்படியே இருந்துட்டு மந்த்லி ஒரு டூர் அப்படி மாதிரி போயிட்டு வருவோம் சார். அப்படி தான் மிக்சி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே 2-3 கிளைண்ட் என்கிட்ட சொல்லும் போது நம்ம அப்படியே மைண்ட்ல அப்படியே வச்சுட்டே இருந்தேன். சரி, அப்படி இதை பார்க்கும்போது இது நல்லா இருந்துச்சு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் 150 வாட்ஸ். இந்த 150 வாட்ஸ் சார் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் சார், நம்ம இன்வெஸ்ட் பண்ற காசு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு 100 to 150 கிராம்ஸ் வரைக்கும் நீங்க பவுடர் பேஸ்ட் மெட்டீரியல், அதாவது வத்தப்பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, அந்த மாதிரி பொடிகள் எல்லாமே தண்ணி ஊத்தாம அரைக்கக்கூடிய மெட்டீரியல் மட்டும் தான் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம கொஞ்சம் சுகர் பேஷண்ட் பாத்தீங்கன்னா வெந்தயம், கருஞ்சீரகம் இது அவ்வளோத்தையும் போட்டு இந்த டப்பால சூப்பர் அரைச்சி என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு பாக்ஸ்ல வச்சிருவாங்க. நான் டெய்லி காலையிலே வீட்டுல இருந்து கிளம்பும் போதும் ஒரு ஸ்பூன், நைட் நான் தூங்கும் போது ஒரு ஸ்பூன் கரெக்டா நான் போட்டுருவேன். கரெக்டா நான் சுகரை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் வாக் பண்றேன். சோ நண்பர்களே பாருங்க, இந்த மிக்ஸி எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுல என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன். சோ அதே மாதிரி நண்பர்களே பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய அதே பிளேட்ஸ் தான். சோ அதனால ஈஸியா மார்க்கெட்ல அவைலபிலிட்டி தான். எளிதில் இது ஃபால்ட் வராது. நான் கேரண்டி நான் செக் பண்ணி அனுப்பிடுறேன். இல்ல கேரண்டி வாரண்டி நான் ஏன் கொடுக்க மாட்டேன்னா, நான் வந்து ஒரு சின்ன மார்ஜின் மெயின்டைன் பண்றேன். அதனால நான் என்னால கேரண்டி வாரண்டி கொடுக்க முடியாது. ஆனா நான் வந்து இன்னொரு டைப் ஆஃப் நான் வாரண்டி கொடுக்குறேன். எப்படின்னா, நான் இங்க இருந்து மெட்டீரியல் அனுப்புறேன். சோ என்ன நான் யாருன்னு தெரியாம என்ன நம்பி சரி இந்த ஆள் நம்பி நம்ம வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க பாத்தீங்களா, இங்க இருந்தோ என்கிட்ட வாங்குறாங்க. அதுக்காக நான் ஒரு வாரண்டி தரேன். எப்படி வாரண்டினா, உங்க வீட்டுக்கு வருதா, இந்த பொருள் டேமேஜ் இல்லாம வருதா, பக்காவா வருதா, டேமேஜோட வந்துச்சுன்னா நான் தான் பொறுப்பு. அதே மாதிரி டேமேஜ் இல்லாம வந்து நீங்க ஆன் பண்ணும்போது ஆனா இல்லையா, அதுக்கும் நான் தான் பொறுப்பு. சோ ஒரு வீடியோ எடுங்க, அப்படி எனக்கு அனுப்பிடுங்க, நான் உங்களுக்கு வேற ஃப்ரெஷ் பீஸ் கொடுத்துறேன். சோ எந்த விதத்திலயும் உங்களுடைய காசு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய வேணாம். ரைட்டுங்களா? சோ நண்பர்களே பாருங்க, இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ இதெல்லாம் நான் பார்க்கும்போது என்னோட பிரைஸ் பாருங்க,
750 rupees அந்த மாதிரி அப்படிலாம் இருந்துச்சு. 750, 800, 850 அப்படிலாம் இருந்துச்சு. சோ நான் அதை பத்திலாம் மைண்ட் பண்ண மாட்டேன். எப்பவுமே பாருங்க, அவங்க கூட வைக்கிறாங்களா அந்த மாதிரி நம்ம வைக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். நம்ம லெவல், பர்ச்சேசிங் லெவல் நல்ல லெவலா இருக்கணும். நம்ம ஒரு சின்ன மார்ஜின் மெயின்டைன் பண்ணணும். அப்போன்னா அது நல்லா இருக்கும். சோ உங்களை மாதிரி ஆட்கள் வந்து 4 இடத்துல கம்பேர் பண்ணா கூட இவரு ரேட்டு சூப்பர் ரேட், சோ இது அருமையா மெயின்டைன் பண்றாரு, நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்றாரு, ரேட் தராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வரணும், அவர்கிட்ட இருந்து ஒரு 4 பேர் வரணும், அது ஒரு 40 ஆகணும், அதுக்கப்புறம் பாருங்க அது ஒரு 400 ஆகணும், அப்படியே அந்த பிசினஸ் வந்து அப்படியே பெனிட்ரேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே. சோ நண்பர்களே பாருங்க, இதுல ஒரு அனுபவம் என்னன்னா, ஒரு நண்பர் சென்னையில இருக்காரு, அவரு இத நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காருன்னா, இதே மாதிரி ஒரு கிரைண்டரை பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. பண்ணும்போது அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல வாங்கியிருக்காரு. எங்கன்னா சஞ்சய் ராம் மார்க்கெட்டிங் திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு போல, எனக்கு எல்லாம் அனுப்பியிருந்தாரு. அங்க வாங்கியிருக்காரு. பாருங்க, அவங்க அந்த போன்ல அப்படி க்ளோஸ் அப் அப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சைஸ் அப்படி தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்குது. அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. பர்ச்சேஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அவனுடைய காஸ்ட் பாருங்க 999 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. சோ இது நம்மளுடைய மெட்டீரியலும் ஒன்னு வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 350 பிளஸ் P&F. சோ பாருங்க, அதனால அவர் இதையும் ஒண்ணு வாங்குறாரு. வாங்கி பார்த்துட்டு ரெண்டுமே சேம் மெட்டீரியல், என்னடா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டியா இருந்ததாகவும், அது கொஞ்சம் ஒரு மாதிரி டேமேஜா ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணாரு. நான் என்ன சொல்ல வரேன் நண்பர்களே, அதாவது எதுலயுமே ஒரு லாஜிக் இருக்கணும், எதுலயுமே ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். அதாவது நம்ம வந்து பாருங்களேன், ஒரு 10%, ஒரு 15%, ஒரு 20% மார்ஜின் வச்சு நீங்க வந்து ஒரு தொழில் பண்ணலாம். அது ஒரு லாஜிக், ஒரு எத்திக்ஸ். நான் ஒரு சேலரி, ஒரு இபி பில்லு, ஒரு ரீசார்ஜ், ஒரு ஆபீஸ் ரெண்ட், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்குது. சோ இது பாருங்க, இவ்வளவு பெரிய ஹியூஜா அதாவது ஒரு லாட்ல ஒரு லாட் அடிச்சுட்டு ஒரு 500 பீஸ் சுத்தமா, ஒரு 500 இண்டு ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் லாட் அடிச்சோமா, அப்படி நம்ம போனோமா அப்படின்னு இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு பெரிய பாவ செயல், அப்படி செய்யவே கூடாது. நண்பர்களே பாருங்க, நம்ம அடிச்சு பொறிச்சு சம்பாதிச்சு என்ன சாதிக்க போறோம்? லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லாத்துலயுமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் தான். அதுல வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கணும், ஒரு போட்டி இருக்கணும், பொறாம இருக்கக்கூடாது, அடிச்சு பறிச்சு சம்பாதிக்க கூடாது. சோ பாருங்க நண்பர்களே, நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் எடுங்க, பயங்கரமா ரேட்டை போட்டு அப்படியே கூட்டி அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ நம்மளுடைய இதை பாருங்க, நான் கடந்த ஒரு 2 இயர்ஸ்ல ஒரு 1400 டச் பண்ண போறேன். அவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கிறேன். என்ன நிறைய பேர் பின்தொடர்றாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க, நிறைய வியூஸ், நிறைய சப்ஸ்கிரைபர். நம்ம வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பாருங்க. எல்லாத்துலயுமே ஒரு நியாய தர்மம் இருக்கும். ரேட் நான் ரேட்டை சொல்லிடுவேன். நீங்க அதுல எந்த கிளாரிட்டினாலும் எனி டைம் எனக்கு நீங்க கால் பண்ணலாம். நம்ம போன் கொஞ்சம் பிஸியா இருக்கு நண்பர்களே, நம்ம லேண்ட்லைன் இன்னும் கனெக்ட் பண்ணல, அவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறேன், ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சோ நண்பர்களே பாருங்க, சோ இந்த மாதிரி ரிலேட்டடா ஏதாவது சந்தேகம்னா எனி டைம் நமக்கு கால் பண்ணுங்க நண்பர்களே. இதுல எந்த ப்ராப்ளம்னாலும் நீங்க பாத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு மோட்டார், ஒரு பிளேடு, ஒரு சுவிட்ச், அவ்வளவுதான். சோ நீங்க தண்ணி ஊத்தாம நீங்க ஜஸ்ட் ஒரு 100 to 150 கிராம்ஸ் வரைக்கும் சூப்பரா பொடி ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. சோ தினந்தோறும் பாருங்க, நம்ம 2 வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்றோம். சோ இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய 2 வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடும். நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு. நன்றி, வணக்கம்.